8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் நீர் மேலாண்மை களத்தில் உள்ள மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பற்றி செய்து காட்ட வந்துள்ளோம். மழைக்காலம் இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி சேமிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நன்னீரோட பர்சன்டேஜ் 3 இருக்குது. கடல் மட்டத்தோட பர்சன்டேஜ் 97 இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் போர் இருக்கும். இந்த நிலத்தடி நீர் மட்டும் அதனால குறையும். இதை குறைய வைக்காமல் எப்படி கூட்டுறதுனா நம்ம இந்த ப்ராசஸில் செஞ்சு காமிப்போம். அது இல்லாமல் இந்த குறையினால நம்மளுக்கு என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி வெப்பமாகும், செடிகள்லாம் பட்டு போகும். அதனால் இதை இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா பூமியெலாம் நல்ல வெப்பமாயம் குறையும். அப்புறம் செடிகள்லாம் நல்லா வளரும். அப்புறம் நமக்கு வயல் நல்லா செழிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த ப்ராசஸ் கொண்டு வந்தது ஜெயலலிதா பீரியடில் தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இது திருவள்ளுவரே சொல்லியிருக்காங்க திருக்குறளில், நீரின்றி அமையாது உலகுன்ட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். மழை பெய்யும் பொழுது மழை தண்ணி கூரை மேலே பட்டு அதை நம்ம செஞ்சுக்கணும். அது மழை நீர் சேமித்து விட்டுட்டு அது நம்ம கிணத்துக்கோ இல்லாட்டி குளத்துக்கோ போய் அதை நம்ம நீர் மட்டும் தான் உயர்த்தணும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இது எப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. இது ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான். இது நீங்கள் எல்லாரும் வீட்லையும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.